கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 25ஆம் அத்தியாயம். வள்ளி சொன்ன செய்தி. வழியில் எந்த அபாயமும் இல்லாமல் பொன்னன் உறையூருக்கு போய் சேர்ந்தான். முதல்ல அவன் வள்ளியை பார்க்கறதுக்கு தான் போனான். வள்ளி இப்போ பழைய வள்ளி மாதிரி குதூகலமாலாம் இல்லை, ரொம்பவே துக்கத்தில் அடிபட்டு போயிருந்தா. அவள் உடல் மெலிந்து போயிருந்தது. அவள் பக்தியும் மரியாதையும் வச்சிருந்த சோழராஜ குடும்பத்துக்கு ஒன்று பின்னாடி ஒன்றா இவ்வளோ துக்கங்கள் விபரீதமான விஷயங்கள்லாம் நடந்ததால் அவள் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தா. அது மட்டும் இல்லாமல் பொன்னனை பிரிந்து ரொம்ப நாள் ஆனதுனால அவள் உற்சாகம் இழந்து காணப்பட்டா. அதனால பல நாட்கள் பிறகு அவள் பொன்னனை பார்த்ததும் அவள் முகத்தில் ரொம்பவே மகிழ்ச்சி படர்ந்திருந்தது. வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லி அவனுடைய 2 கைகளையும் பிடிச்சிக்கிட்டே, எங்கே இளவரசர் போனது போல் நீயும் கப்பல் ஏறி எங்கேயோ போயிட்டியோ, இல்லை யாராவது உன்னை அந்த காளிக்கு பலி கொடுத்துட்டாங்களோன்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டேன். தினமும் அந்த காளி அம்மா கோயிலுக்கு போய் என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் என்னோட புருஷன் உயிரை எப்படியாவது காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன் தெரியுமா. நல்ல வேலையாக நீயே வந்துட்ட. என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? நல்ல செய்தி தானே அப்படின்னு மூச்சு விடாமல் பேசினான். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஒன்றுத்தையும் இப்போ சொல்ல முடியாது. பசி பிராணனை போது. வள்ளி, உன் கையால் கம்பு அடை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போய் வந்த செய்தியை முதல்ல சொல்லு. நீ சொன்னால் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவேன். சரி, சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம விக்ரம மகாராஜா தாய்நாட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு. என்ன என்ன சொல்கிற? நிஜமாவா அப்படின்னு ஆவலோடு கேட்டா வள்ளி. ஆமாம், நானே என் கண்ணார பார்த்தேன். இப்போ அவரை எங்கே இருக்காரு? அதை சொல்ல மாட்டேன், அது ரகசியம். சரி, அப்புறம் என்னாச்சு அதை சொல்லு. ராணி இருக்கிற இடத்த கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது சிவனடியார் ராணியை தேடி தான் போயிருக்காரு. இன்னேத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆஹா, சிவனடியாரா? வள்ளி, நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யாருன்ற உண்மையை என்கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சிட்ட. அவருடைய பொய் ஜடாமுடைய பிரித்து அவர் யாருன்றதை நானே கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாகவா? யார் அவரு அப்படின்னு கேட்டா வள்ளி. யாரா? வேற யாரு? செத்து போன உன் பாட்டனார் தான் அப்படின்னு சொன்னான். வள்ளி உடனே கலகலன்னு சிரிச்சா. நீ என்னமோ செய்தி சொல்ல போறேன்னு சொன்னியே, அதை சொல்லு அப்படின்னு கேட்டான் பொன்னன். ஒரு 4 நாளாக மாரப்பன் இங்கே அடிக்கடி வந்து போகிறான். இப்போ அவன்தான் சோழ நாட்டோட சேனாதிபதியான். அவனுடைய ஜம்பம் பொறுக்க முடியலை. வசந்த மாளிகையில் யாரோ ரத்ன வியாபாரி வந்திருக்கானாமே, அவன் செண்பக தீவிலேருந்து வந்திருக்கானாமே அப்படின்னு என்னென்னமோ கேட்டு என் வாயை பிடுங்க பார்த்தான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நான் சாதிச்சிட்டேன். அப்புறம் இங்கே அடிக்கடி வந்து நீ திரும்ப வந்துட்டியான்னு வந்து விசாரிச்சுட்டு போனான். இன்னைக்கு கூட வந்தாலும் ஒரு வேளை வருவான். அதை கேட்ட பொன்னன் ஆழ்ந்து யோசிச்சான். வள்ளி, தாமதிக்க நேரமே இல்லை. இன்னைக்கு சாயங்காலமே நான் வசந்த தீவுக்கு போயாகணும். நம்முடைய குடிசையில் படகு ஜாக்கிரதையாக இருக்குல்ல? இருக்கு. ஆனால் என்ன காரணம் சொல்லி தீவுக்கு போவ? குந்தவி தேவி இங்கே வந்தால் நான் தான் படகு செலுத்தணும் அப்படின்னு முன்னாடி ஒரு தடவை சக்கரவர்த்தி சொன்னார்ல, அதுக்காக உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்கிறேன். ஆனால் சாமியார் எதற்கு இன்னமும் இந்த மாதிரி சங்கடத்தெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்காரு? அவருடைய வேஷம் எப்போ தான் நீங்குமோ? இதே தான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக தான் இன்னும் இப்படி வேஷம் போட்டுட்ருக்காராம் அவர். அதுக்கப்புறம் பொன்னனும் வள்ளியும் சீக்கிரமாகவே சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு உறையூர்லேருந்து புறப்பட்டு காவிரி நதிக்கு போனாங்க. அவங்களோட குடிசையிலேருந்து 2 பேருமா சேர்ந்து படகை தூக்கி நதியில் போட்டாங்க. பொழுது சாயறதுக்குள்ளே திரும்பி வந்துடுறேன் வள்ளி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் படகு செலுத்தினான். படகு தீவை அடைஞ்சதும் பொன்னனுடைய கண்களை அவனாலேயே நம்ப முடியலை. கரையில் விக்ரம மகாராஜா நின்றுட்டு இருந்தாரு. அத்தியாயம் 26. படகு நகர்ந்தது. பொன்னன் கரையில் இறங்கி சந்தோஷத்தில் குதிச்சான். விக்ரமனை தாவி அணைத்து கட்டி தழுவிக்கிட்டான். மகாராஜா, மறுபடியும் உங்களை இந்த மாதிரி பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பொன்னா, சமய சஞ்சீவினா அது நீதான் பொன்னா. 2-3 நாளாக நான் இங்கே இருந்துக்கிட்டே உன்னுடைய குடிசையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மட்டும் நீ வரலை அப்படின்னா நானே இந்த நதியில் குதித்து நீந்தியே அக்கறைக்கு வந்து சேர்ந்துருப்பேன். சரி பொன்னா, அப்புறம் என்ன செய்தி? அந்த காட்டாற்றங்கரையில் நடந்ததெல்லாம் நினைக்கிறப்போ இப்போ கூட எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குது. இப்போவும் என்னால் நடக்கிறதெல்லாம் உண்மைதானா? நான் நிஜமாலே இந்த காவிரி நதிக்கரையில் தான் உட்காந்துட்ருக்கேனா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆமாம், நீ எப்போ என்னை பிரிஞ்சு போன பொண்ணா? நீ ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு விக்ரமன் கேட்டான். ஐயோ மகாராஜா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வைத்தியரை அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? வந்து பார்த்தா உங்களை அங்கே காணும். அப்போ எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? வைத்தியரை அழைச்சிட்டு வந்தாயா? எப்போ?
நடந்ததெல்லாம் விவரமாக சொல் பொண்ணா அப்படின்னு விக்ரமன் கேட்க பொன்னன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஒவ்வொரு விஷயமா சொல்லி கடைசியில் சிவனடியாரை மலை மேலே தனியாக விட்டுட்டு வந்த வரைக்கும் சொல்லி முடிச்சான். பொண்ணா, சிவனடியாரை சிற்ப மண்டபத்தில் பார்த்ததா சொன்னியே, எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அந்த சிற்ப மண்டபத்தில் தான் நான் அந்த ஒற்றர் தலைவனோட தங்கினேன். நீ சிவனடியாரை அங்கே தான் பார்த்தேன்னு சொல்கிற. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ஒற்றர் தலைவர் தான் ஒருவேளை சிவனடியாரா அப்படின்னு. ஆமாம் மகாராஜா, ஒற்றர் தலைவர் வீரசேனர் தான் சிவனடியார். நான் மாமல்லபுரத்து சாலையில் குறுக்கு வழியாக போயிட்டு இருந்த பொழுது எனக்கு முன்னாடி ஒரு குதிரை வீரன் போய்கிட்டு இருந்ததை பார்த்தேன். நீங்கள் சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் தான் வீரசேனர் அப்படின்னு யூகிச்சுக்கிட்டேன். அவரே அந்த சிற்ப வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வரும்பொழுது சிவனடியாராக வெளியே வந்தார். ஐயையோ, அப்படின்னா என்னை பற்றின எல்லா உண்மையும் அந்த ஒற்றர் தலைவனுக்கு தெரியும். ஒருவேளை அவன் என்னை காட்டி கொடுத்துட்டா? ஒரு நாளும் அப்படி நடக்காது மகாராஜா. அவர் போர்க்காலத்தில் உங்களோட தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால் அவரால் எந்த ஆபத்தும் நேராது. ஆனால் வேற ஒரு அபாயம் இருக்குது. மாரப்ப பூபதி இப்போ சோழ நாட்டோட சேனாதிபதி. அவனுக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களோ அப்படின்னு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு மகாராஜா. நம்ம உடனே இங்கேருந்து புறப்பட்டாகணும். இங்கே இருக்கிறதுனால அதை விட பெரிய அபாயம் ஒன்று இருக்கு பொண்ணா. நம்ம உடனடியாக இங்கேருந்து கிளம்பணும். அது என்ன அபாயம் மகாராஜா? ஒரு இளம் பெண்ணோடைய கருவிழிகளில் இருக்க அபாயம். உன்கிட்ட சொல்லாமல் வேற யாருக்கிட்ட சொல்லுவேன் பொண்ணா அப்படின்னு ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சி வீதியில் பார்த்த அந்த பெண்ணை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அதே பெண் தான் அன்னைக்கு மண்டபத்தில் தான் ஜுரவேதனையில் இருந்தபோது தன்னை காப்பாற்றியது வரைக்கும் எல்லா விவரங்களையும் சொன்னான் விக்ரமன். மகாராஜா, அப்பேற்பட்ட புண்ணியவதி யார்? அந்த தேவியை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கே. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். விஷயம் முழுசா தெரிஞ்சா நீ நன்றி சொல்கிறத பற்றி யோசிக்க கூட மாட்டேன். அது என்ன? 3 நாளாக என் மனசில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது பொண்ணா. அவன் மேலே நான் கொண்ட காதல்னால என்னுடைய தர்மத்தையும் எனக்கு இருக்கிற பொறுப்புகளையும் நான் கைவிட்டுருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பொண்ணா. ஜுரத்துலேருந்து குணமானதுலேருந்து எனக்கு அந்த பெண்ணை தவிர வேற நினைவே இல்லை. அவளை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாதோ அப்படின்னு தோணுது. அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு தோணுது. சோழ நாடாவது சுதந்திர நாடாவது அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு தோணுது. காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டினாதான் என்ன அப்படின்னு கூட தோணுது பொண்ணா. பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன இப்படி பேசுறீங்க மகாராஜா? பார்த்திப மகாராஜாவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு பொண்ணா. ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியல. அதனால தான் உடனடியாக இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்கிறேன். வா, உடனே போகலாம். கிளம்பலாம் மகாராஜா. ஆனால் இந்த தீவில் நமக்கு ஒரு வேலை இருக்குது. மகாராணி கொடுத்த பெட்டியை நான் இங்கே தான் புதைச்சி வச்சுருக்கேன். அதை எங்கே மறைச்சி வச்சுருக்க? இங்கே பக்கத்தில் தான் சுவாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க 2 பேரும் வேகமாக அங்கேருந்து நடந்து போனாங்க. அவங்க அங்கேருந்து நகர்ந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த குந்தவி தேவி வெளியே வந்தா. சுற்றி முற்றி பார்த்துட்டு கரையில் கட்டியிருந்த பொன்னனோட படகோடைய கயித்தை அறுத்து விட்டா. படகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து நகர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நதியோட போக்கில் அப்படியே வேகமாக நகர்ந்து போயிடுச்சு. அதை பார்த்த குந்தவியோட முகத்தில் புன்னகை மலர்ந்தது.